தமிழ்நாட்டில் எத்தனை கோட்டைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி எத்தனை கோட்டைகள் உயிர்ப்பிற்போட இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அந்த மாதிரி பழமையை தாங்கி பிடிக்கிற கோட்டையை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். காரைக்குடியிலேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 19 கிலோமீட்டர் திரும்பிங்கிற ஊர் இருக்குது. ஸோ அந்த திரும்பியத்துலனா மிகப்பெரிய பழமையான இந்த கோட்டை இருக்குது. இந்த கோட்டையை பற்றி உடைய வரலாறை சிறப்பு அம்சம் தான் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு காரைக்குடி சார்ஸ்ராஜ். வாங்க வீடியோக்குள்ள. இந்த திருமயம் கோட்டையில் மொத்தம் நுழைவாயில்னு சொல்லிட்டு 4 நுழைவாயில் இருக்குது. அதில் வந்து பிரசித்தி பெற்றது இந்த நுழைவாயில் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இது என்ன சிறப்பு அம்சம்னா, ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் ஆலயம் இருக்குது. ஸோ அதனால் இந்த என்ட்ரன்ஸுக்கு ரொம்ப சிறப்பு அம்சம். நம்ம அந்த நுழைவாயில் உள்ளக்க வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா கண் தூண்கள் நிறையா இருக்குது. அது எப்படின்னா நம்ம வீடுகளில் உள்ள சிட் அவுட்டுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி உள்ள இடமா இருக்குது. ஸோ இங்கே இருந்து அப்போ ரெஸ்ட் எடுத்துப்பான்னு நினைக்கிறேன். தூண்களில் பூரா நிறையா சிற்பங்கள் நிறையா செதுக்கியிருக்காங்க. நிறையா அந்த ஒரு தெய்வ படம்னா நிறையா இருக்குது. ஒரு வித்தியாசமான ஆற்றலாம் இருக்குது. கரெக்டாக தெரியல. பூ இந்த மாதிரிலாம் இருக்குது. சிங்க முகம் கொண்ட இதெல்லாம் இருக்குது. இந்த பானைகள்லாம் வரைஞ்சிருக்காங்க. பானைகள், ஒரு தாமரை பூவு, இதில் வந்து நிலா, அறநிலா, நட்சத்திரம்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தூண்லேயும் ஒரு கலைநயம் இருக்குது. இதில் அந்த என்ட்ரன்ஸ் உள்ள வந்தோன்னா அந்த பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்குது. ஸோ அந்த கிரவுண்டில் 2 பீரங்கி பாடியிருக்காங்க. இந்த ஒன்று இருக்குது, அங்கே ஒரு பீரங்கி இருக்குது. ஸோ ஃபுல்லாக முழுக்க இரும்பால் செய்யப்பட்ட பீரங்கி. தூக்கி பார்ப்போமா இதை? ஒன்றுமே இல்லை. எதிரி படைகள் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம திருமயம் கோட்டைக்குள்ளே வரையில ஸோ இந்த நுழைவாயில் வழியாக தான் வரதா சொல்கிறாங்க. வந்து இங்கே தான் அட்டாக் பண்ணிட்டு இங்கே ஒரு சின்ன போர் நடக்குமா. ஸோ இங்கே பீரங்கி வச்சிருக்கனால இங்கே சுடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மேலே தான் சுட்டிருப்பாங்க. பட் இது காட்சி பொருளாக வச்சுருக்காங்க. பட் இங்கே ஒரு சிறிய சண்டைக்கு அப்புறம் இங்கே உள்ள வீரர்களை வீழ்த்திட்டு அடுத்த வழியாக மலை அந்த கோட்டையை நோக்கி உள்ளே போகிறதா சொல்கிறாங்க. போர் நடைகளை பார்த்தீங்கன்னா இந்த திருமயம் கோட்டைக்கு டக்குன்னு யாரும் வந்துட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கோட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அகழி வெட்டியிருக்காங்க. இன்னும் இது நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த அகழியில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இங்கே வந்து வச்சவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய முதலைகள், நச்சுத்தன்மை கொண்ட பாம்பு எல்லாத்தையும் இந்த அகழியில் விட்டுருப்பாங்களாம். ஸோ இதை தாண்டி அப்புறம் தான் கோட்டைக்கு வர முடியும். அவ்வளோ சீக்கிரம் தாண்டி வர பெரிய எளிதில்லை. அதுக்கப்புறம் தான் மேலே வந்து அந்த போர் நடக்கிறது. ஸோ அதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம திருமயம் கோட்டைக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து அடல்ட்டுக்கு வந்து டிக்கெட் வந்து 25 ருபீஸு. ஸோ நம்ம எடுத்துட்டோம் இப்போ டிக்கெட்டு. அதாவது டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 10 மணி டு சாயங்காலம் 4 மணி முடிக்க இதுக்கு டைமிங், விசிட்டிங் டைம் இது. இப்போ நம்ம உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இந்த மலைக்குள்ளே போகையில் இதோடைய வரலாறு அப்படியே பார்ப்போம் வாங்க. இந்த திருமயம் கோட்டை பார்த்தீங்கன்னா திருமயம் ஊருக்குள்ளேயே தான் இருக்குது. 3ல் 1 பங்கு இந்த கோட்டை தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை உள்ள வந்து சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் உள்ள என்ட்ரன்ஸில் கோயில் இருக்குது. திருமயம் பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவில் ஒரு எல்லை பகுதியாக இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே உள்ள மலை கோயில் உள்ள கல்வெட்டில், அதாவது விஷ்ணு கோயிலுடைய கல்வெட்டில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, கிபி 8ஆம் 9ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த பகுதி வந்து முத்திரைகள் ஆண்டதாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சோழர்களுக்கு கீழே ஆளுமை கீழே இது வந்ததாக இந்த பகுதி வந்ததாக சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திருமயத்துக்கு ஆக்சுவலான பேர் வந்து திருமையம் தானே. அதாவது திருமையம்னா உண்மையிலே வந்து இருப்பிடம்னு அர்த்தம். ஆனால் காலப்போக்கில் வந்து திருமையம்ங்கிறது திருமயமாக மாறிடுச்சுங்கிறாங்க. வாங்க கோட்டை உள்ளக்கு போவோம். இப்போ இந்த கோட்டை உள்ள ஏற போகிறோம். ஏறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இந்த ஒரு பீரங்கி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வழியை கொஞ்சம் கவனமாக எல்லாம் பாருங்கள். ஒரு என்ட்ரன்ஸும் பெரிய அகலமாக இருக்குது. ஆனால் உள்ள என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிலாக இருக்குது. இது என்ன காரணம் சொல்கிறேன்னா, எதிரி படைகள் நிறைய பேர் இப்படி வருவாங்களாம். ஆனால் உள்ளக போகையில் நம்ம அவங்களை தாமதம் பண்ணுறதுக்காண்டி என்ட்ரன்ஸ் நுழையிறக்காண்டி வந்து சின்ன வாசலாக வச்சுருக்காங்க. இதுக்கடையில் இந்த ஹோல்ஸ் எல்லாம் தெரிய பாருங்க. இது வழியாக என்ன பண்ணுவாங்கன்னா, எதிரியில் வந்து வில்லால் குத்தி எரிஞ்சு ஆளை காலி பண்ணுவாங்களாம். ஸோ அதான் அந்த சின்ன ஓட்டையில் அதுக்கு மேலே இருந்தும் வில்லம்பு விட்டு ஆளை குண்டுறதா சொல்கிறாங்க. மேலே எப்படி பார்ப்போம். இப்போ நம்ம கோட்டை உள்ளக்க வந்துட்டேன். அதாவது சோழருடைய ஆளுமைக்கு கீழே உட்பட்டதுக்கப்புறம் 14ஆம் நூற்றாண்டில் வந்து பாண்டியர்களுடைய ஆளுமைக்கு கீழே உட்பட்டிருக்கு இந்த ஏரியா. 14ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா இது விஜய மாநகர மன்னர் கீழேயும் இந்த பகுதி உட்பட்டு வருது. அதுக்கப்புறம் 16, 17 வந்து ராமநாதபுரம் மன்னர்களுக்கு கீழே ஆளுமைக்கு கீழே இந்த பகுதி உட்பட்டு வருது. இந்த மலையில் ஏறி வரையில் இந்த மலை என்ட்ரன்ஸில் வந்து ஒரு மைய பகுதியில் ஒரு வட்ட வடியில் உருண்டை டைப்பில் ஒரு மலை இருக்குது. பார்க்க ஒரு வித்தியாசமான டைப்பாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கூலாக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. ஸோ இது இந்த மலையுடைய தாக்கத்தினால என்னன்னு தெரியல, இந்த ரொம்ப கூலிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. தரையில் பூரா வந்து தாயக்கட்டை போட்டு விளாண்டுருக்காங்க. ஸோ அப்போதைக்கு எதுவும் பண்ணதா இல்லை இப்போடைய நம்முடைய மக்கள் வந்து இதை வந்து செதுக்கி பண்ணியிருக்காளான்னு தெரியல. ஸோ இந்த இடம் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது, நல்லா கூலாக இருக்குது இந்த இடம்.
நம்முடைய முன்னோர்கள் இந்த கல்ல பாறையில் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒன்றும் தெரியல. ஸோ நம்ம தண்ணி ஊற்றி பார்த்தா தெரியும். ரோஸ் கலரில் பெயிண்ட் இருந்ததா சொல்கிறாங்க. இன்னும் லேசாக அங்கேயும் தெரியுது. அது என்னென்னா இங்கே வாழ்ந்த மக்களுடைய சிறப்பம்சத்தை பற்றி இதில் வரையப்பட்டிருக்கு. அல்லது அந்த மாடு, குளம், தாமரை இதெல்லாம் வரையப்பட்டிருக்கு. சரியாக தெரியல. ஸோ தண்ணி ஊற்றி பார்த்தா தெரியும்னு இருக்காங்க. பாருங்க அது. ராமநாதபுரம் மன்னர்கள் ஆளுமைக்கு கீழே இந்த கோட்டை வந்ததுக்கப்புறம், அதாவது கிழவன் சேதுபதி அவருடைய காலத்தில் 1676 இந்த மிகப்பெரிய பிரம்மாண்ட கோட்டை கட்டியிருக்காங்க. இந்த கோட்டைக்கு இன்னொரு பேர் வந்து ஊமையன் கோட்டைன்னு சொல்கிறாங்க. கோட்டைக்கு மேலே வந்துட்டான். இந்த கோட்டையுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 40 ஏக்கரில் சுற்றளவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சுனை இருக்குது, ரொம்ப ஆழமான சுனை, தண்ணி இருக்குது. ஆனால் முன்னாடி இதில் நிறைய பேர் தவறி விழுந்துட்டு பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு சேஃப்டியானு கேட்டு போட்டிருக்காங்க. ஸோ யாரும் உள்ளே போகக்கூடாங்கிறக்காண்டி. மழை பெஞ்சிருக்கு, நேற்று மழை பெஞ்சிருக்கு உலக, அதனால அங்கேயே தண்ணி தேங்கி தேங்கி நிற்கிது. ஸோ வாங்க மேலே போய் பார்த்து வரும். இப்போ இந்த ஸ்டெப் இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே ஏறி போனதுக்கப்புறம் உச்சியில் பெரிய பீரங்கி இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்தா சுற்றுலா ஃபுல்லாக தெரியும், அது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் ஒரு திருமையங்கோட்டில் முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. இதை பார்த்தீங்கன்னா நிறையா சினிமா பாடல்கள் இதுக்கு முன்னாடி தான் வச்சு டான்ஸ் ஆடிட்டு ஒரு டைலாக்லாம் பேசுகிற மாதிரிலாம் எடுத்திருப்பாங்க. ஒரு முக்கியமான பிளேஸ் இது. இப்போ இந்த திருமைய மலைக்கோட்டைக்கு உச்சியில் ஏறி வந்துட்டேன். வந்தோடனே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட பீரங்கி இருக்குது. இந்த பீரங்கி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லி ஆனால், இப்போ இந்த மேலே இருந்து பார்த்தோன்னா பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றுலா ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். கம்ப்ளீட்டாக தெரியுது பாருங்கள். இதில் வந்து என்னென்னா மேலே ஏறி வீரர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, எதிரி படைகள் வந்து எங்கேருந்து வந்தாலும் இங்கேருந்து வந்து பார்த்துடலாம். ஸோ எவ்வளோ திசையில் எவ்வளோ கூட்டம் வருங்கிற பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த பீரங்கி ரெடி பண்ணி இங்கேருந்து ஷூட் பண்ணுவாங்க. பீரங்கி அடிப்பாங்க, அந்த படை அப்படியே காலி சிதறி தெரிச்சு போவேன். ஸோ அதுக்கு தான் அந்த பீரங்கி வச்சுருக்காங்க. இப்போ அந்த உச்சியில் பார்த்தீங்கன்னா பீரங்கி இருக்குது. ஸோ அந்த பீரங்கியுடைய பர்பஸ் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் எதிரி படைகள் எவ்வளோ பேர் வராங்கிற பார்த்துட்டு இங்கேருந்து பீரங்கி சுட்டு அந்த கூட்டத்தை சிதறடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சுவர் பூரா இருக்குது பாருங்கள். இதில் பூரா அந்த ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன கோட்டையெல்லாம் இருக்குது. அப்படின்னா எதிரி படை பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அந்த கோட்டை வழியாக பார்த்துட்டு அம்பு விட்டு எறிவாங்க, ஈட்டி விட்டு எறிவாங்க. அந்த மாதிரி இது பண்ணி அவங்கள வந்து காயப்படுத்தி அவங்கள உயிரிழக்க வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்பஸ் தான் அந்த கோட்டையோட அந்த கேப்புகள்லாம் இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட நம்ம பார்க்குறது வரைக்கும் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றுலா ஃபுல்லாக தெரியுது பாருங்க. இந்த கோட்டை சுவர் அந்த ஹோல்ஸ் மாதிரி விட்டுருக்காங்க பாருங்க. ஸோ இதில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீரர்கள் வந்து இதுலேருந்து பார்ப்பாங்க, வர எவ்வளோ வராங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் வந்து ஈட்டி, அம்பு இதெல்லாம் வந்து இது வழியாக தான் விடுவாங்க. ஸோ இந்த வழியாக நம்ம பார்க்குறது இங்கேருந்து பார்க்கலே கிட்டத்தட்ட நல்ல தூரம், ஒரு கிட்ட 3-3 கிலோமீட்டர் இங்கேருந்து தெரியுது. உச்சிலேருந்து பார்க்கல ஒரு 5 பரப்பளவு கிலோமீட்டர் நல்லா தெரியுது. ஸோ இது வீரர்கள் அந்த காலத்தில் உள்ள போர் வீரர்கள் தளபதி நின்றாடம். ஸோ நம்மளுக்கே இங்கே மிகப்பெரிய ஒரு வீரமாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த கோட்டை வாசலில் அப்படியே உட்காந்துருக்கோம், அதாவது இந்த காம்பவுண்ட் வாலில். ஸோ இந்த கேப்பில் ஏன் உட்காந்துருக்கோம்னா எதிரிகள் வராலான்னு பார்க்குறக்கான உட்காரல. அதெல்லாம் எந்த எதிரியும் கிடையாது, நம்மளுக்கு நாம எதிரி. இப்போ காற்று நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இது வழியாக வருது. ஆனால் வெயிலில் நிற்க முடியல, கொஞ்சம் நேரம் ஆசுவாசப்படுத்தின்னு உட்காந்துருக்கேன். காற்று சூப்பராக அது வழியாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம மேலே பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் ஒரு சுரங்க மாதிரி அப்படியே இறங்குது. படியில் அப்படியே பாறையில் ஸ்டெப்பெல்லாம் வெட்டி சூப்பராக வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு குகைவரை கோயில் ஒன்று இருக்கேன், அதாவது சிவன் கோயில் இருக்குது. அதை போய் பார்ப்போம். இப்போ இந்த திருமயத்தில் மிடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அதல பாதலை மாதிரி இருக்குது. அப்படி கீழே இறங்கி வரணும். வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடியில் ஒரு இரும்பு லேடர் போட்டிருக்காங்க. ஸோ மேலே தான் அந்த குகைவர கோயில் இருக்குது, சிவன் கோயில் இருக்காங்க. போய் பார்ப்போம். உள்ளக வந்துட்டேன். குகைவரை கோயில், அழகான சிவலிங்கம் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப காமாக அந்த இடமே வந்து நம்ம பேசையில் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு சிவலிங்கம் வந்து வழிபட்டு வர்றாங்க. இதில் நம்ம இப்போ குகையற கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே இருந்து இறங்கி பார்த்தோம்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கார்னர் இடம் மாதிரி இருக்குது. ரைட் சைடு மலை, லெஃப்ட் சைடு மலை, எத்தாப்பில் வந்து கோட்டை ஒரு சோறு. இதை வந்து அந்த காலத்தில் வந்து பிரச்சனை எதையும் எதிரிகள் வந்து சண்டை போட்டு இதுக்குள்ள சில பேர் செதறிட்டு ஓடியாரில்ல, இங்கே வந்து சில பேர் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா இது எங்கிட்ட தப்பிச்சு ஓட முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்கள வந்து ஆளை காலி பண்ணிடுவாங்க. இது ஒரு முட்டுச்சந்துன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி உள்ள ஏரியாவாக இருக்குது. ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மலை மரங்கள்லாம் இருந்து இடமே ரொம்ப கூலாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட்டு இந்த இடத்துல சூப்பராக இருக்குது. அடுத்து ஒரு குகைக்குள்ளே பாதைக்குள்ளே தான் போகிறோம். ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம் வாங்க. ஸோ குனிஞ்சு போக வேண்டியிருக்கு, பார்த்து வாங்க எல்லாரும். இப்போ நம்ம இங்கே வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சுரங்கப்பாதை மாதிரி வந்து இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஒரு குடோன் மாதிரி இருக்குது பாருங்கள், சுரங்கப்பாதை.
இது சுரங்கப்பாறை இல்லை, இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஆயுதம், அதாவது போர் சம்பந்தம் உள்ள ஆயுதங்களை பதுக்கி வச்ச இடங்க, ஆயுத கிடங்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த கிடங்கு தான். உள்ளக்க ஒன்றுமே தெரியல, ஒரே கும் இருட்டாக இருக்குது. ஒரே வௌவாலுடைய சத்தமாகவும் அதோடைய அந்த வேஸ்ட்டுடைய ஸ்மெல்லாக தான் இருக்குது. ஒரு கும் இருட்டாக இருக்குது. சரி, இது வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இந்த ஆயுத கிடங்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு அப்புறம் இதில் ஒரு முக்கியமான வரலாறு ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஊமுத்திரம் வந்து இதில் தான் பதுங்கி இருந்ததாக சொல்கிறாங்க அந்த காலத்தில். அதனால தான் இந்த கோட்டைக்கு பேர் ஊமையங்கோட்டைங்கிற பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கீழே இந்த குடோன் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே உள்ள ரூஃப் தான் இது. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த அழகான சிவன் கோயில் தெரியுது பாருங்க, குகையறை கோயில் நேரடியாக தெரியுது பாருங்க. ஐயா, இப்போ நாங்கள் திருமய கோட்டையை பார்த்துட்டு வந்துட்டேன். இதோடைய வரலாறு எங்களுக்கு இன்னும் தெரியணும். அது சம்மந்தமாக இது புக்கு எதுவும் உங்கள்கிட்ட இருக்கா? இருக்கா? எடுங்க. ஓ, இருக்கு, வச்சிருக்கீங்களா? வரலாற்றில் திருமயம் கோட்டையும் கோயிலும் மற்றும் தொல்லியல் வரலாற்று நினைவுகள் சின்னங்களும். எல்லா ஊர்ல இருக்கிற கோயிலும் அதுல இருக்கு. ஓ, எல்லா கோயில்ல உள்ள சிறப்பம்சங்களும் இதுல இருக்கு. சித்தன்னவாசல், குடுமியாமலை, எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஓகே ஓகே. இது எவ்வளவு ஆயா? 175. இப்போ திருமயம் கோட்டை கீழே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் எடுக்கிற பின்னாடி இந்த ஆயா கடை இருக்கு. ஸோ இந்த கடையில் இந்த மாதிரி புக்ஸ் நிறைய விற்கிறாங்க. அதாவது இது திருமய கோட்டை சம்மந்தப்பட்டதும் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு டீட்டெயில், அதோடைய வரலாற்று இதில் இருக்கு. வாங்கிக்கலாம். இதோடைய புக்ஸ் வந்து 175 ரூபா. சரிங்க. கோட்டையும் கோயிலும் இங்கே வாங்கிக்கலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம திருமய கோட்டையுடைய வரலாற்றையும் சிறப்பம்சத்தையும் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த காணொலி பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காரைக்குடி ஸ்டார் சிராஜ். பாய் மக்களே.